உன் கையில என்ன இருக்கு கண்ணே? சரி, இந்த முறை நீ எனக்கு சுட சாண்ட்விச் தயாரிக்கணும். ருசியானதாக இருக்கணும், தயவு செய்து. சரி, அது எளிது. நன்றி. Narganator, so 20% Vesperspirin. Branisari, we were under a ricture. ஆமா, சரியாக உள்ளது. இந்த இடத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சன. ஓ, என்ன? அதுவா ஷேன்? ஆமாம். நான் இந்த அழகான சேவல் அச்சுகளை கொண்டு வெவ்வேறு நிறங்களில் உள்ள ரொட்டியை வெட்ட வேண்டியிருக்கிறது. ஓ, அது அழகாக இல்லையா? சரி, மேலே கொஞ்சம் கிரீம் பயன்படுத்தி விடுகிறேன். ஏய், Andres Bobby's burger. Kramfav Vacho. பச்சை. Doris Carter Chalmouth. அப்படியா? சரியாக இருந்துச்சு. உனக்கு புளிப்பழம் வேண்டுமா ஹனி? வேண்டாம். சரி, நிறமுள்ள ரொட்டியும் பயணப்படுத்த போகிறேன். ஆனால் அதில் சாக்லேட் ஊற்றுவேன். சற்றே கிரீம். ஓ ஆம், சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கும். இதன் மீது நான் சாலட் ஊற்றுவேன். நான் இதை விரும்புகிறேன். இங்கே ஹாரிபோ சாலட் இருக்கிறது. நான் கேப் உருவாக்கும். அற்றதும் உனது. எனது சாண்ட்விச் தயார். பாருங்கள் சரா. ஆ ஆ, எவ்வளவு அழகாக உள்ளது. சாத்தியம் மகளே. ஆ, அது என்ன? Seas, higher, sausage, and orchid. Say, we should work again. Guru, like Ali. நன்றி. Mar, moon sausage. Kuri, I'm sure we're surviving to off பூர்த்தி பண்ணிட்டேன். சமாதானம். போங்க. வாவ், என்ன ஒரு நீண்ட சாண்ட்விச். கலக்கல். நீங்களே உங்களை சாதிச்சிட்டீங்களே சமையல்காரர். சரி, அது என்ன? சின்னதாவே முதல்ல நான் முயற்சி செய்கிறேன். இந்த அழகான சிட்டுக்குருவிகளை பாருங்கள். கிரீமி மற்றும் பழசுவை எனக்கு பிடிக்கும். மிகவும் ருசி. இன்னொரு நிறமுடைய சாண்ட்விச்சை நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இது சாக்லேட் மற்றும் மாம்பழ ஜெல்லியுடன் மிகவும் நல்லது. இரண்டும் மிகவும் இனிப்பு. ஆனால் இந்த பெரிய சாண்ட்விச்சை அலமாரியிலிருந்து முயற்சிப்பேன். வாவ், விடை பெறலாம். ஆமாம், சுவையானது. எண்ணெய்க்கு வேண்டியதையெல்லாம் இருக்கிறது. சாசேஜ், சீஸ், தக்காளி மற்றும் வெள்ளரி. ரொம்பவும் குளிர்ந்துள்ளது. இதுவே வெற்றி பெறுவது. உண்மையா? நான் ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கிறேன். என்ன அருளிடை. நன்றி. தப்போ எனக்கு சாப்பிட போயிட வேண்டும். தயரி பிராயம் வைடாத சமையல் பண்ணுங்க. நிச்சயமாக ஸ்வீட்டி, எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, ஒரு முட்டையோட தொடங்குவோம். அதை சுமந்து எரியுங்க. நான் அடிக்கிறேன். ஆஹா, வாவ், இப்போ சுடுவோம். இன்னும் கொஞ்சம் உப்பு தேவை. உப்பை ஊற்றுவோம். ஓ இல்லை. ஓ ஓ சரி, அப்படியா? கொஞ்சம் அதிகம் போய்விட்டது. பெரிய விஷயம் இல்லை அல்லவா? எல்லாம் அகற்றி விடலாம். சரி, இப்போ பிளேட்ல வைக்கிறோம். தயார். ஆம், க்ளோவிக்கு விருப்பம் இல்லை. நான் செகுண்டாக வைக்கிறேன். 3 போதுமானது. சிறிது பால் ஊற்றி அதனை வெண்ணெய் விரவு கொண்டு கலக்கவும். இப்ப அதை ஒரு தவாவில் ஊற்றி ஆப்ஷயா மூடியால் மூடி விடவும். அது சிதற விரும்பல. இப்ப அதை வெளியே எடுக்க நேரம் வந்துச்சு. அது நல்லா அதை தட்டுல குளிர்விக்க போறோம். ஆஹா, ரொம்ப அழகா இருக்கு. ஒரு செலவு ஸ்டேல கொதிச்சு அவற்றை வெளியே எடுக்க நேரம் வந்து விட்டது. நாங்கள் இதை சுத்தமாக்குகிறோம். ஒரு சிறந்த உருகிய முட்டை. இப்பொழுது நாம் அவற்றிலிருந்து கோழிகளை உருவாக்குகிறோம். ஆஹா, ரொம்ப அழகாக இருக்கும். அழகு. லின்சே மகிழ்ச்சி அடைவர். சரிதான் பாட்டி, ஆனாலும் என் பகுதி நல்லா இருக்கும்.
ஆமா, நீ பார்ப்பாய். ஆரம்பத்துல முட்டைகளை கொதிக்க வைப்பேன். சரியானது. இப்போது நான் அவற்றை பாதியாக நறுக்கப் போகிறேன். ஏற்கனவே நான் கட்டலெட்டை வறுத்து விட்டேன் மற்றும் அவற்றை முட்டை பர்கரில் சேர்த்துக் கொள்கின்றேன். பாதி முட்டை, கட்டலெட், லெட்டிஸ், தக்காளி, மீண்டும் ஒரு பாதி முட்டையுடன் மூடவும். மேலும் மேல் சில விதைகள் சேர்க்கவும். பார்த்தீர்களா? கச்சிதமான முட்டை பர்கர். அருமை. அது உங்கள் தேர்வு. சாப்பிட வாருங்கள். ஓ, அவை மிகவும் உப்புத்தன்மையானவை. அசிங்கமாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கவில்லை. சரி, இந்த அழகான குஞ்சுகளை காட்டி செய்கிறோம். நல்லது, மிகவும் நல்லது. வாவ், அது என்ன? முட்டை பற்றிப்பான். ஓ, சுவையாக உள்ளது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அற்புதம். சமையலர் கண்டிப்பாக வென்றுள்ளார். ஆம், வெற்றி இரண்டாவதும் என்னுடையது. நானே சிறந்தவன். எனக்கு பிறந்த நாள் கேக் செய்யுங்க. ஒரு கிண்ணம் எடுத்து அதில் மா ஊற்றுங்கள். அடுத்ததாக ஷக்கு, 2 முட்டைகள். அப்படிதான் எனக்கு ஊதா நிற கேக் கிடைச்சது. அப்படித்தான் நான் சாக்கோலேட் கிரீமை பயன்படுத்துவேன். ரெயின்போ கேக்கை அசெம்பிள் செய்தோம். நிறமுள்ள அடுக்குகளை செய்தேன். ஆப்பிள் நூடலாவ நடுவில் ஊற்றுவோம். இது போல கேக்க மூடி கிரீமுட கேக்கு மிருதுவாகவே செய்யுங்க. புதும் இப்ப எல்லா கிரீமையும் சமமா பரப்புவோம். அவன் மெய்வன் மெழுகுவர்த்திகள் சேர்ந்து சோற்றினோம். சில விஷயம் பஞ்சு கோல்களை இடுவோம். ஷீலாவிற்கு இது ரொம்ப பிடிக்கும் என்று எனக்கு உறுதி. மற்றும் எனக்கு ஒரு கேக் இருக்கிறது. அதை நான் கடையில தான் வாங்கினேன். கொதிக்கும் தண்ணீர் இருக்கிற கெட்டலுக்குள் சாக்லேட்டை உருக்குவோம். அதை பிளாஸ்டிக் கேக் மூடியில ஊற்றி இந்த மாதிரியின் வடிவத்திற்கு ஏற்ப சாக்லேட்டை பங்கிடுவோம். அற்புதம். ஆனால் எனக்கு மூடிய பழம் தேவையில்லை. பை பை. Now let's put the chop. ஒரங்கு அது நான் விரும்பியதல்ல. நான் தவறான துண்டை தூக்கி எறிந்தேன். ஏன் அதை தூக்கி போட்டேன்? மின்டஸ் அதை சேர்க்க முடியுமா? இல்ல, இது இனி வேலை செய்யல. ஓ, என்ன நடக்குது? இது கோழிதான் இருந்துச்சு. இது ஒரு பிரச்சனை இல்லை. என்னிடம் ஒன்று இங்குள்ளதுண்டு. இதை பேக்கிங் சீட்ல வைக்கிறோம். மேலும் என் சிறிய செல்லப்பிராணியை கரவறையிலிருந்து எடுத்து விடுகிறோம். வாருங்கள், போய் எங்காவது நட. கொஞ்சம் எண்ணெய் மற்றும் மசாலா சேர்ப்போம். சரியாக்கினோம். எல்லாத்தையும் கோழிக்கால் மீது பூசி கோழி தயார். ஷீலாவுக்கு இது பிடிக்கும். உனக்கையா? உங்ககிட்ட கேக் ஏன் இருக்குது? இருக்கு. ஓ இல்ல. இங்க கோழி ஏன் இருக்குது? நான் கேக் கேட்டேன். சரி, இங்க கேக்ஸ் ராக்ஸ் இல்ல. ஆனால் இந்த வண்ணத்தை முயற்சிப்போம். ஆமா, எவ்வளவு ருசிகரமா இருக்குது. இதன் உள்ள சாக்லேட் இருக்குது. மற்றவைகளை நான் முயற்சிக்கவே விரும்பல. சாக்லேட் கேக் வெற்றி பெறுகிறது. ஆமா, வெற்றிக்கிறது. என்னை சுழற்சோரை வாழ்த்துக்கள். வாங்க. சரி, எல்லாம் முடியும். ஒரு ஹோ கேக். உனக்காக எதையும் செய்கிறேன். ஏன் செல்லமே? சாண்டி, இது மிகவும் சுலபம். கேக் மையத்தில் ஒரு வெற்றிடத்தை வெட்டுவோம். CO2 துருவல் சாக்லேட் கிரீம், மேலும் கிரீம். நான் ஒரு உயரமான கேக் செய்ய விரும்புகிறேன். ஆகவே மேலும் கிரீம் மற்றும் கேக் பயன்படுத்தினால் நல்லது. வாவ், இது என்ன? இதை தைரியமாக செய்தவர் யார்? நீங்கள்
நீங்கள் என்னை தடுத்து விட்டீர்கள். ஓ சமையல்காரரே, நீங்கள் இவ்வளவு பதற்றமாக இருக்கக்கூடாது. உங்கள் முகம் மூழ்கின்றது. அமைதியாக இருக்கவும். சரி, அது முயற்சிப்போம். அருமை. கேக் வெற்றில் கிரீம் ஊற்றுகிறோம். எல்லாவற்றையும் இப்படியே விட்டு விடுகிறோம். ஓ, நம்ப முடியாதது. மேல் சாக்லேட் மாஸ்டிக். சரி, கொஞ்சம் ஏதாவது செய்வோம். நான் உண்மையில் சிறந்த சமையல்காரர் அல்ல, ஆனால் வாவ், சாக்லேட் குசிகள். அவைகள் பிஸ்கட் குசிகள். எல்லாருக்கும் அவை பிடிக்கும். குளிர். இது கண்கள் மற்றும் வாய் கொண்ட ஒரு முரண்டு கேக் போல இருக்கிறது. என்ன ஒரு வேடிக்கையான கேக். எனக்கு இது பிடிக்கும். சரி, ஸ்கிட்டில்ஸ் சுவை கொண்ட குலேஸ். இது மிகவும் ருசியானது. கேக்கின் மையத்தில் உள்ள படலத்தில் அதை ஊற்றுகிறேன். நல்லா இருக்கிறது. சரி, அடுத்தடுத்து போறோம். ஓ, மால்டீசர்ஸ். நான் அவற்றை காதலிக்கிறேன். அவற்றை பார்த்தால் அழகாகத்தானே இருக்கும். என் கேக்கின் சுற்றிலும் அதை வைப்பேன். ஓ வாவ், பாட்டி மற்றும் சமையல்காரருக்கு சிறந்த கேக். என் கேக் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. சாண்டி உறுதியாக பிரிதுபட்டு பயப்படுவாள். ஓ, எனக்கு உடனடி ஒரு யோசனை தேவை. ஏமாந்து எனக்கு யோசனை வந்தது. என்னிடம் ஒரு கரப்பான் பாம்பு உள்ளது. கரப்பான் பாம்பு திட்டம் ஆரம்பம். இதை செய்தது யார்? பாட்டி. கரப்பான் பூச்சி. எனக்கு பூச்சிகள் பிடிக்காது. ஓ, நம்ம அதை வெளியே எறியலாம். நீ அடிக்க வாங்கியிருக்க. சரி, அவன் போயிட்டானா? இல்லை, அவன் இன்னும் உயிருடன் இருக்கிறான். உன்னை அழித்து விடுவேன். சூப்பு ஜாக்கும் எப்பொழுதும் வெற்றியாளரே. இங்கே என்ன நடந்தது? ஓ, இல்லாள். இது எனக்காகத்தானா? என்ன நடந்தது? நமக்கு இருப்பதை சப்ரபட்சிப்போம். அவ்வளவு. இது அருவருப்பானது. அது சிதறலாக இருக்கிறது. ஆரி, கிரீம் சுவையாக இருக்கிறது, ஆனால் கேக் கொடுமை. ஓ, குறைந்த போதாவது இது கேக் போல இருக்கிறது. ஒரு துண்டு சுவைக்கலாம். வாவ், இது வெறுமனே ரொம்ப சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடித்திருக்கிறது. இந்த கேக் வெற்றி பெற்றது. ஆம், என் திட்டம் செயல்பட்டது. சரி, உங்கள் புதிய பணி ஒரு ரோபோவை உருவாக்குவது. சரி மைலி, நான் அதை இப்போதே சுடுவேன். ஒரு ஆரஞ்சு பெறும் ஆற்றலும் வைட்டமின்களும் தருவதை அறிவோம். ஆகையால் நான் அதிலிருந்து தொடங்குகிறேன். மேலும் ஒரு எலுமிச்சை மற்றும் ஒரு கிவி தேவைப்படும். எனக்கு நினைக்கிறது என் பேத்திக்கு எனது பழகு ரோபோ கொஞ்சம் பிடிக்கும். முதல் பழச்சாற்றை பிழியுங்கள். அப்படி இப்ப நாங்க சில ஜெலட்டினை சேர்த்து குலைக்க போறோம். ஆமா, ஜூஸை அதில் ஊற்றலாம். அவைக்கு ஊற்றி மாம்பழ ஜெல்லி செய்து கொள்ளுங்கள். இப்ப நம்மால் காத்திருக்கவும் அவற்றை உறையச் செய்யவும் வேண்டி இருக்குது. விப்பிடி பாட்டி, நான் இதை எனக்குள் செய்துவிடும். வேலைக்கு இறங்குவேன். என்ன செய்யலாம்? ஓ, எனக்கு தோன்றும் ஒரு யோசனை இருக்கும். எனது பேர்வளைக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது. நான் எனது ரோபோட்டிக் சாக்லேட்களால் மூடி எனது சகோதரிக்கும் பதிவிலானது சேகரிப்பேன். சாப்பிடக்கூடியது மட்டும். சரி, இதை நான் எனக்காக வைத்துக் கொள்ளுகிறேன். கிட்காட் கொண்ட இனிப்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதை பாருங்கள், என் சாக்லேட் ரோபோட். பாட்டி பாருங்கள். ஓ, அது பார்க்கீங்களா? சமைப்பவர் என்ன செய்கிறாரு? இதை கவனிக்கவும். நான் ஒரு சூப்பர் ரோபோட் வடிவத்தை பெற முடியாது. நான் சில மாஸ்டிக் பாகங்களை சேர்க்க வேண்டும். எவற்றிலும் தயாராக இருக்கும். சரி, இங்கே இருக்கும் கண்கள். கால்களுக்கு விவரங்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் இதோ இதிலே ஒரு இதயம் சேர்க்கலாம் என்பதையும் கண்டேன். மேலும் ஒரு நகைச்சுவையான பச்சை நிறமும். ஓயலா, நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? என் கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் இது சரியானது.
சரிதான், சரசரப்பு சமையல்காரர். ஆனாலும் என் மார்மலேட் ஏற்கனவே தயார், எனவே சாப்பிடுவதற்கான சமயம் வந்துவிட்டது. பான் அபிடேட் குழந்தை. வாவ் 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 வாவ், நீங்கள் அனைவரும் மிகவும் சிறந்தவர்கள். முதலாவதாக நான் ஒரு சாக்லேட் ரோபோவை முயற்சிக்க விரும்புகிறேன். அப்படியா? மிகவும் சுவையாக இருக்கிறது. இது என் வாயில் சரிந்து விடுகிறது. என் மோடன் பிடித்த சாக்லேட் பட்டிகள் இங்கே இருக்கின்றன. மிகவும் நன்றி சகோதரா. நான் ஒரு கைகளை நிறுத்த முடியவில்லை. ஓ, போகலாம். ஓ, எனக்கு மார்மெலேட்ஸ் மிகவும் பிடிக்கும். இந்த அழகான ரோபோட்டை பாருங்கள். இது ஆரஞ்சு மற்றும் இது எலுமிச்சை. ஐயோ, மிகவும் புளிக்காவில். இதை விட்டு விடுவேன். கேக் சாப்பிடுவதை நான் விரும்புறேன். பார்ப்போம். ரொம்ப சுவையானது. ஆனால் நான் எண்ணுவது குவென்டின் வென்றான். ஆமாம், ஹூரே! நான் என்னால் முடிஞ்சதை செய்தேன். ஏய் நண்பா, தயவு செய்து எனக்கு ஒரு கேக் செய்யுங்கள். நிச்சயமாக செல்லம் சமையல்காரர், தயவு செய்து எனக்கு மாவு கொடுங்கள். ஓ நன்றி. மாவு, பால், சர்க்கரை மற்றும் சில முட்டைகளில் இருந்து ஒரு இனிப்பு மாவு செய்ய வேண்டும். 1 அல்ல 2. இப்போது நான் இதை 5 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியையும் வெவ்வேறு நிறத்தில் வண்ணம் தீட்டப் போகிறேன். ஓ, என்ன அழகு! அற்புதம்! இப்போது கேக்குகளை ஒன்றிணைப்போம். அப்படியே நாங்கள் ஒரு நிறத்தை ஊற்றுகிறோம். சரியாக இருக்குது. அதை திருப்புங்கள். அருமையான மகிழ்ச்சி. சிறப்பு. இப்போது ஒவ்வொரு அடியிலும் கிரீமை சேர்த்து அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்கலாம். இவ்வாறே கேக்கை அமைக்கிறீர்கள். சரி, இவ்வாறே மேல். இல்லை செஃப், உங்களுக்கு காயமா? மன்னிக்கவும். ஓ பாட்டி, என் கேக்கின் ரகசியம் பிரகாசமான நிரப்புதலில் இருக்கும். நடுவில் வெட்டி சூடான சாஸை ஊற்று. நம்மளோட கேக்கில் ஒரு சாண்டர்ஸ் ஒரு ஆசை வந்து மேலே ஊற்றி கண்களை சேர்ப்போம். அவற்றை நீங்களுடைய அடையாளம் காண்கிறீர்களா? எனக்கு நினைக்கிறது அவ குழந்தை யார் அப்படின்ற புரிந்து கொள்வார். அற்புதம். இப்போது இந்த பொய்களை மேலே வைக்கலாம். ஒரு அதிர்ச்சி இருக்கும். ஓ மகத்தானவரே, சமையல்காரரே, நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். சரி, இந்த ஸ்ட்ராபெரியை எங்கே வைக்கணும்? ஓ பேரனே, இதை சாப்பிடு. ஸ்ட்ராபெரி அலங்கரிக்க இந்த பாக்கி குச்சிகளை தேவைப்படும். இந்த வண்ணமயமான சந்தையை பாருங்கள், சாப்பிடுங்கள். ஓ வாவ், அஸ்தோல்க கேக்குகள், அவை எல்லாம் அழகாக இருக்கின்றன. சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது மிகவும் கிரீமியாக இருக்கிறது. சுவையானது. ஓ, இத பாருங்கள். இது ஒரு பான் கேக். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ருசியானது. மேலே பல பழங்கள். ஓ, அத பாருங்கள். இது என்ன ஜெல்லியா? அழகாக இருக்கிறது. அட, என்ன இது? கார சாஸ். ஆஹா, என்ன அது? மதிப்பில்லாதது. ஆனால் எனக்கு இது பிடிக்கும். நன்றி பாட்டி. ஓ ஆம், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். ஹலோ பென், உனக்கு பசிக்கிறதா? ஆமா, நான் மிகவும் பசிக்கிறேன். ஒரு மாடையே சாப்பிட முடியும். நான் என்ன வேண்டும் என்று இப்போது தேர்வு செய்கிறேன். மெனுவில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, தேன் ஜெல்லி. இதை நான் இதுவரை முயற்சிக்கவில்லை. ஓ வாவ், அருமையான தேர்வு. பென், தொடங்கலாம். ஆமா, நான் தேன் ஜெல்லிய சாக்லேட் கிறிஸ்பி பந்துகளோட செய்வேன். அவை மிகவும் சுவையாக இருக்கும். அத பாருங்கள், எனக்கு பால், வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட் உள்ளது. அருமை. அத வெள்ளை சாக்லேட்டோட முயற்சிப்போம்.
ருசியா இருக்கு. எல்லா கிண்ணங்களும் ரொம்ப சுவையா இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. இப்போது நான் கிண்ணங்களை ஒரு பாட்டிலில் எப்படி போடுவதென்ற ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஓ ஆம், நான் கிண்ணங்களை சறுக்குல கீழே ஓட விடுவேன். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அவை பாட்டிலில் நேராக விழுவது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். ஹா, அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு முழு பாட்டிலும் சாக்லேட் பந்துகளை நிரப்ப வேண்டும். அது வேலை செய்தது. அருமை செல்லமே. சரி, நான் எலுமிச்சை ஜெல்லி செய்ய முடிவு செய்தேன். அவை மிகவும் சுறுசுறுப்பானவை. நிறைய எலுமிச்சைகள். எலுமிச்சை எவ்வளவு பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது பாருங்கள். நான் எதிர்க்க முடியவில்லை, ஆனால் அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன. சரி சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நிச்சயமாக எனக்கு மிகச்சிறந்த யோசனை உள்ளது. நான் ஜெல்லியை மாமலேட்களுடன் சேர்த்துக் கொள்வேன். எனக்கு பெரிய மாமலேட் கரடிகள் உள்ளன மற்றும் ஒரு சிரமமான அசைவில் மாமலேட் கரடிகள் பாட்டிலில் இருக்கின்றன. பாருங்கள், இதுதான். இப்போது மாமர்லேட் கரடியின் தலை மேலே வைக்கிறோம். மாமர்லேட் மிகவும் சுவையானதும் மிருதுவானதும் ஆகும். இப்போது எனக்கு தேன் தேவை. நாங்கள் அனைத்து மாமர்லேட் கரடிகளின் மேல் தேன் ஊற்றுகிறோம். அதிக தேன் சுவையாக இருக்க செய்ய பெண் இந்த யோசனையை கண்டிப்பாக பாராட்டுவார். அவருக்கு மாமர்லேட் மிகவும் பிடிக்கும். அப்படியே கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நான் என் வீட்டில் தயாரித்த தேனை கொண்டு வந்தேன். பெண் அதை மிகவும் விரும்புகிறான். இறுதியில் சிறந்த தேனை பெற நான் தனிப்பட்ட முறையில் தேனீக்களை கவனிக்கிறேன். குளோய், நீ என்ன செய்திருக்கிறாய்? வாவ், அது ருசியானது பாட்டி. ஆனால் நானும் எனக்காக தேனுடன் குளிர்ந்த ஜெல்லி செய்ய விரும்புகிறேன். எனவே நான் தேன் கூட்டிலிருந்து தேனை பிழிந்து எடுப்பேன். நான் அதை பாட்டியின் தேனி பண்ணையிலிருந்து எடுத்தேன். இது ருசியாக இருக்கும். ஒரு ஜாடியில சில தேன் கூட வையுங்கள். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. குளோய், நீ என்ன செய்கிறாய்? செல்லமே. சரி, நான் முடித்து விட்டேன். நான் பாட்டிலை மூடிவிட்டேன். அது வேலை செய்தது. இப்போது ஜெல்லி சுவையாகவும் பிழிந்து நீட்டிக்கவும் இருக்க நான் எல்லாவற்றையும் உறைய வைக்க வேண்டும். மேலும் உறைய வேண்டும். இப்போது எனக்கு தெளிப்பு தேவையில்லை. ஏய், நான் இதை எதுக்கு எரிய முடியாது? ஓ இல்ல, இது என் கையில் உறைந்து விட்டது. மன்னிக்கவும் பாட்டி. சரி, என்ன இது? ஓ இல்லை, பாட்டி உறைந்து விட்டார். இது எப்படி நடந்தது? சரி, ஒரு நேரத்தில் அவர் உருகி விடுவாள். சரி, இதற்கிடையில் என் ஜெல்லி தயாராக உள்ளது. சமையல்காரர் தயாராக இருக்கும்போது பாட்டியும் தயாராக இருக்கிறார். மேலும் குளோயும் பணியை சமாளித்து விட்டார். சுவைக்கு செல்வது மட்டுமே மீதமுள்ளது. பெண், விரைவில் முயற்சி செய். வாவ், எவ்வளவு குளிர்! எனக்கு 3 முழு தேன் ஜெல்லிகள் உள்ளன, ஆனால் ஒன்று எலுமிச்சையுடன். ஐயோ, ஓ, இது விசித்திரமாக தெரிகிறது. அங்கே என்ன மாதிரியான கிண்ணங்கள் உள்ளன? காம்புச் சொல்ல வேண்டும். மூடியை அகற்றி முயற்சி செய்யுங்கள். சுவையாக இருக்கிறது. இவை சாக்லேட் கிண்ணங்கள், ஆனால் கை மட்டும் தேனில் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எலுமிச்சை தேன் ஜெல்லியை முயற்சிப்போம். அதை திறக்கவும். பிழிந்து. ஓ, எவ்வளவு புளிப்பு! தேன் ஜெல்லியை எலுமிச்சையுடன் செய்யும் யோசனையை யார் கண்டுபிடித்தார்கள்? மிகவும் புளிப்பு, சாப்பிட முடியாது. அடடே, கடைசி ஜெல்லியை முயற்சிக்க வேண்டும். இது மார்மலேட் கரடிகளுடன் உள்ளது. சுவையை மதிப்பீடு செய்யலாம். ரொம்ப சுவையாக உள்ளது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நான் கண்டிப்பாக செஃப் ஜெல்லிக்கு வெற்றியை அளிக்கிறேன். ஆமாம், நீங்கள் தான் வெற்றியாளர். நிச்சயமாக வெற்றி எனது. சந்தேகமே இல்லை, ஏனெனில் நான் ஒரு தொழில்முறை சமையல்காரன்.